இவ்வளோ அட்டம் பண்ணக்கூடாது, உனக்குலாம் இவ்வளோ திமிரு ஆகவே ஆகாதுன்னு நிறைய பேர் நம்ம திட்டுவாங்களா வாங்கியிருப்போம். வேற யாரும் கிடையாது, திமிரு ராசிக்காரங்க நம்ம தான் வாங்கியிருப்போம். வேற வழியே இல்லப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு கரெக்டா ஆன் டைம் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க. ஏன் மிலிட்டரி ஆஃபீஸர் எடுக்கிறேன்னு தெரியுதுங்களா? ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம், சூரியன் நிறைவு. கிட்டத்தட்ட நாங்க யாருக்கிட்டையும் அடி பண்ண மாட்டோம், அட்வைஸ் பண்ணா எங்களுக்கு பிடிக்காது, எங்களை வார்த்தை கோமா சொல்லிட்டாங்களா, நீ என்னடா என்ன தூக்கி போடுறது, நான் உன்னை தூக்கி போறேன்ன்ற அளவுக்கு தூக்கி போடுறாங்க. டெஃபினட்டா ஓன் பிசினஸ் பண்றது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளோட அம்மா அப்பா, இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த பரம்பரை சார்ந்த தொழில்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து பண்றது. பட் கூட இருக்கவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். அட்லீஸ்ட் உதவி செய்யனாலும் பரவாயில்ல, ஒருத்தரும் செய்யாம இருங்க அப்படிங்கிறதா இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. ஸோ ஒருத்தவங்க கோவமா பேசுறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க கிட்ட நியாயமான கோவம் இருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். BVR கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. பக்தி கபை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய காதல் ஜோதிடர் ஈஸ்வரிங்க. எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில கேரக்டர் மட்டும் நம்ம லைஃப்ல மாத்தவே முடியாது. ஏன்டா நம்ம அப்படி இருக்கோம், இதை இல்லாம இருந்தா நம்ம நல்லா இருந்திருப்போமே நம்ம ஃபீல் பண்ணா கூட சில விஷயங்கள் நம்ம கூட ஒட்டி பிறந்த மாதிரி இதெல்லாம் மாத்தவே முடியாதுன்னு சில விஷயங்கள் இருக்கும். அதை பத்தி இன்னைக்கு பேச போறோம். காலச்சக்கரத்துக்கு 5ஆம் பாவம் சொல்லக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா சிம்ம ராசி. சிம்ம ராசியில நீங்க பிறந்திருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டா நான் சொல்ற கேரக்டர் உங்களுக்கு இருந்தே ஆகும். அதுல எதுவும் மாற்றமே இல்லை. அதாவது ஒரே ஒரு ஆள் தாங்க, அப்பா தாங்க. அப்பாவுக்கு மேல யார் வேணா நம்ம அப்பான்னு கூப்பிடலாம். அந்த அப்பான்ற நிகருக்கான விஷயங்கள் வேற யாருமே இருக்க முடியாது. அதாவது சூரியன்றது பயங்கரமான ஒரு ஆளு இல்லையா? அவர்கிட்ட எந்த கிரகம் போனாலும் என்ன பண்ணுவாங்க, ஒண்ணுமே தெரியாது. அவளை பெரிய பிரகாசமான ஒரு ஆளு. அது மாதிரிதான் சிம்ம ராசிக்காரங்க எங்க இருந்தாலும் தனித்துவமா இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். சிம்மத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்கீங்க, நீங்க பொதுவாவே எப்படி இருப்பீங்க? 10-11 வாழ்க்கை கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கை தனித்துவாங்க. அதாவது இவன மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும், இப்படிதான் என்னோட வாழ்க்கை பயணம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல பேருக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இயல்பாவே உங்ககிட்ட இருக்கும். செம்ம நிர்வாகத்திறவங்க. அதாவது ஒரு வேலை கொடுத்துட்டா இல்லைன்னா என்னையா நிக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு விஷயத்த கையில எடுத்துட்டாங்கன்னா முடிக்கிறது வரைக்கும் போராடக்கூடிய குணாதிசயம் அப்படின்றது உங்களோட ரொம்ப ஸ்பெசிபிக்கான சில கேரக்டர்னு எடுத்துக்கலாம். எதுக்காகவும் யாருக்காகவும் முன் வச்ச கால பின் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற விடாப்பிடியான குணாதிசயம் அப்படின்றது ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல எல்லாம் திட்டுவாங்க, இவ்வளவு அட்டம் பண்ணக்கூடாது, உனக்குலாம் இவ்வளவு திமிரு ஆகவே ஆகாதுன்னு நிறைய பேர் நம்ம திட்டுவாங்களா வாங்கியிருப்போம். வேற யாரும் கிடையாது, சிம்ம ராசிக்காரங்க நம்ம தான் வாங்கியிருப்போம். வேற வழியே இல்லப்பா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் உண்டு. பொதுவாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகம், ஒரு துடிப்பு, ஒரு தைரியம், திடகாத்திரம் அப்படின்னு. அதாவது ஒரு எந்த ஒரு விஷயத்த எடுத்தாலுமே ஒரு தைரியம் இல்லாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. தன் மீதான அலாதியான தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இது யார்கிட்ட கத்துக்கலாம் அப்படின்னா உங்ககிட்ட கத்துக்கலாம். சோ லட்சியத்தோட தன்னோட வாழ்க்கையை வந்து ஒரு பாதை ரொம்ப வடிவமைச்சு கொண்டு போறது அப்படிங்கிறது இயல்பா உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கூடிய விஷயங்கள் இருக்குங்க. வேலைன்னு வந்தா வெள்ளக்காரன்னு சொல்ற மாதிரி நாங்க எல்லாம் வேலைக்கு இறங்கிட்டோம் அப்படின்னா எங்களெல்லாம் வந்து யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. லீவ் போடாம வேலைக்கு வர்றதுக்கு, லீவ் போடாம ஸ்கூலுக்கு போற பசங்க எல்லாம் பார்ப்போம் இல்லையா? வேற யாரும் இல்லைங்க, சிம்மராசிக்காரங்க தான். சோ இவங்க எல்லாம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அந்த ஒரு கரெக்டா ஆன் டைம் ஒரு மிலிட்டரி ஆஃபீஸர் எப்படி இருப்பாங்க. ஏன் மிலிட்டரி ஆஃபீஸர் எடுக்கிறேன்னு தெரியுதுங்களா? ஏன்னா சூரியனுடைய ஆதிக்கம், சூரியன் நிறைவு. கிட்டத்தட்ட இவங்களோட இயல்பான நிலையே அப்படிதான் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, முன்கோவம் ஜாஸ்தி வரும். எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது முடியவே முடியாத காரியம். சிங்கம் காட்டுல சிங்கிளா தாங்க இருக்கும், கர்ஜனையா இருக்குங்க. யாரு இருந்தாலும் சரி அவங்களுடைய கேரக்டர் அவங்க யாருக்காவும் மாத்திக்க மாட்டாங்கன்ற மாதிரி தான். ஒய்ஃபா இருந்தா கூட சில பேர் விட்டு கொடுப்போம் இல்லையா? இங்கெல்லாம் வந்து எப்படின்னா அந்த சிங்கம் மாதிரி தனித்துவமான கேரக்டரோட ஆளக்கூடிய நபர்கள் தான். கோவம் இருக்க இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே பழகி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லவங்க. பட் புரியாம நம்மளா புரிஞ்சுக்கிறது தான் வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட யார உதாரணம் சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்களாம் பெரிய கர்ண பரம்பரை அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, தனக்கு இல்லாட்டியும் தன்னோட கௌரவம், புகழ், கீர்த்தி, செல்வாக்கு, அந்தஸ்து அப்படின்னு சில விஷயங்கள்ல மத்தவங்களுக்காக ஒரு ஈகை மனப்பான்மைன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஈகை மனப்பான்மைன்னு சொல்றது ஒரு கொடுக்கும் திறன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிலை இருக்கும். தனக்கு இருந்தா போதுன்றதை தாண்டி தன்னுடைய, அதாவது ஒரு அரசர் எப்படி இருப்பாரு, அரசர்னா எப்படின்னா அவங்களுடைய சுத்தி இருக்கவங்களுக்காக மத்தவங்களுக்காக எல்லாமே செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்ப என்ன பண்ணணும், அரசன்ற அந்த பதவி முக்கியத்துவம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்கன்னா இவங்க கிட்ட இல்லாட்டி கூட மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய மனப்பக்கம் இருக்கும். ஒரு பக்கம் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன், ஊருக்கெல்லாம் நீ ஒரு பெரிய ஆளா இருக்கப்பா, வீட்டுல இருக்கவங்களுடைய நிலைமை என்னன்றது மாதிரி ஒரு பக்கம் வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது ஒரு சார்ந்த ஒரு தனித்துவமான சில விஷயம்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான வேலைகள்லாம் செட் ஆகும், என்ன மாதிரி படிப்பு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியன் தனித்துவம். நாங்க யாருக்கிட்டையும் அடி பண்ண மாட்டோம், அட்வைஸ் பண்ணா எங்களுக்கு பிடிக்காது, எங்களை வார்த்தை கோமா சொல்லிட்டாங்கன்னா நீ என்னடா என்ன தூக்கி போடுறது, நான் உன்னை தூக்கி போறேன்ற அளவுக்கு தூக்கி போடுற ஆளு. அப்ப எப்படி இருப்போங்க? கண்டிப்பா அதாவது கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வேலை தான் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில பேர் வந்து கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஒர்க்ல இருக்குது. IAS இருக்கட்டும், IPS இருக்கட்டும், இல்லைங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன் ஆனா எனக்கு ஒரு பிடிச்ச ஒர்க்ல இருக்கேன், நான் ரொம்ப நிறைவா வேலை பாக்குறேன் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருக்கக்கூடிய நிலை. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை எல்லாம் இருந்தா கூட என்னால போயிட்டு ஒரு இடத்துல ஒர்க் பண்ண முடியாதுங்க, நான் வந்து ஓன பிசினஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். டெஃபினட்டா
டெஃபினட்டா ஓன் பிசினஸ் பண்றது. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய தாத்தா பாட்டி, நம்மளோட அம்மா அப்பா, இந்த மாதிரி உறவுகள் சார்ந்த பரம்பரை சார்ந்த தொழில்கள் ஏதாவது இருந்ததுன்னா அதை எடுத்து பண்றது. இது மட்டும் இல்லாம ஒரு இடத்துல கம்பெனிலேயே ஒர்க் பண்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல நமக்கு சுயமரியாதையும் ஒரு கௌரவத்தையும் தேடித்தரக்கூடிய நிலை இருந்து அங்க ஒர்க் பண்ணோம், இல்லைன்னா பண்ண மாட்டோம் அப்படிங்கிற நிலை. நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஓரியன்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய நிறுவனங்களை வடிவமைக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ ஏதா இருந்தாலும் தனித்துவமா வாழ்ந்து கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இந்த சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு எடுத்துட்டோம் அப்படின்னா டெஃபினட்டா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். எல்லாருக்குமே வெற்றி உடனே தேடி வராது இல்லையா? அதாவது நல்ல அனுபவம் மிக்க ஒருத்தவங்களுக்கு தான் வாழ்க்கையினுடைய விடைகள் தெரியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில நிறைய அனுபவ பாடங்கள் இருக்கும். அதே மாதிரி திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் நம்மள கேரக்டரை புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா 2ஆம் இடத்துல சுக்கிரன் நீச்சம். நம்மளோட புத்திசாலித்தனம், நம்மளோட வேகம், நம்மளோட துடிப்பு இத்தனையும் நல்லா இருந்தா கூட அதை புரிஞ்சக்கூடிய பாட்டனை அமைச்சிட்டாங்க அப்படின்னா சூப்பர். இல்ல அப்படின்னா வச்சு பதம் பார்க்குற மாதிரி நிலைகள் இருக்கும். ஸோ இந்த ஒரு கான்வர்சேஷன் தாண்ட ஒண்ணு தலைகணம் இருக்கு இல்லையா, அது எப்பயுமே நம்ம கூட பிறப்பிருச்சு, வேற வழி இல்ல. பட் நம்மள புரிஞ்சுக்கக்கூடிய ஜீவனுக்காக நம்ம ஏதாவது பண்ணலாம் இல்லையா? சோ நீங்க சிம்மத்துல பிறந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஒண்ணுங்க, தாண்ட அந்த அகந்தை மட்டும் தலைக்கேத்திக்கவே ஏத்திக்காதீங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, எனக்காக கூட இருக்கக்கூடிய, அதாவது நம்மளோட பார்ட்னரா, நம்மளோட உறவா, நம்ம கூட பயணிக்க பண்றவங்களுக்கு அவங்களுக்கான ஒரு மரியாதையை கொடுக்கணும். சோ இந்த இடத்துல நான் என்ன சாரின்னு கேட்கறதுக்கு நமக்கு வாய் வரவே வராது, வேற வழி இல்ல. சாரின்னு கேட்டாதான் மட்டும்தான் நம்மளோட பார்ட்னரோட அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த தாண்டுற எண்ணத்தை மட்டும் கொஞ்சம் கழட்டி வச்சிருங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் நிறைய சிம்ம ராசியில இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லங்க நான் இப்படிதான் எங்க அப்பா வீட்டுல இப்படிதான் வளர்ந்துட்டேன், எங்க வீட்டுல சொன்னா எனக்கு தாங்க முடியாது, எனக்கு அப்படி கோவம் தான் வரும்ன்ற மாதிரி இருப்பாங்க. பாத்திமா மேம் பேசியிருப்பாங்க ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்ல கூட, இப்ப இந்த வயசுல நீங்க பண்றீங்களா, 60 வயசு ஆகட்டும், வெயிட் பண்றேன், அந்த காலம் வரட்டும் அப்படின்ற மாதிரி. நிச்சயமா உங்களுக்கான காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையா காத்துருங்க. எதையும் எப்பவுமே எதுவுமே நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை மட்டும் இவங்க உணர்ந்துட்டா போதுமானது. ஏன் அவ்வளவு தூரம் நான் முக்கியத்துவம் சொல்றேன் அப்படின்னா, தனக்கு தன்னை தாண்டி வேற எதுவும் பெருசு இல்லை அப்படிங்கிற ஒரு ஈகோ மட்டும் உள்ள எடுத்துக்காட்டி இவங்கள மாதிரி தங்கமான குணம் இருக்கவங்க வேற யாருமே இல்லைங்க. அதை புரிஞ்சுக்கக்கூடிய நிலை மட்டும்தான். சோ கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இதை பத்தி நான் எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறேன். சோ ஓவராலா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே பழமையில் புதுமைவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இதுல எல்லாம் என்னன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் பிடிக்கும் இல்லையா, நான் இது பண்ணா நல்லா இருக்கும், அது பண்ணா நல்லா இருக்கும்ட்டு. இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே அதாவது ஒரு படம் பார்க்கறதா கூட சரி, ஒரு அரசர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், ரொம்ப கிரியேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு அமானுஷ்யமான விஷயங்கள், இதெல்லாம் தேடி தேடி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி தானே ஒரு அரசர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை நிலைகள், இதெல்லாம் ஃபீல் பண்ணிக்கக்கூடிய நிலை. எல்லாருக்கும் எல்லா விஷயம் பிடிக்காது இல்லையா? இதிகாசங்கள், புராணங்கள், நம்மளுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்த அதிகமா தேடலா இருக்கும், அதுவே ரிசர்ச்சா வச்சுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். பிடிச்ச விஷயத்துக்கு தடையினது ஏதாவது இருந்தது அப்படின்னா சுத்தமா கூட இருக்கவங்கள பிடிக்காது. இவங்க இதுக்கான ஒரு ரிசர்ச்சாவே பண்ணுவாங்க. பட் கூட இருக்கவங்க அப்ரிஷியேட் பண்ணணும், அட்லீஸ்ட் உதவி செய்யலாம் பரவாயில்ல, ஒருத்தரும் செய்யாம இருங்க அப்படிங்கறதான் இவங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலை. சோ ஒருத்தவங்க கோவமா பேசுறாங்க அப்படின்றத தாண்டி அவங்க கிட்ட நியாயமான கோவம் இருக்கு, அதுதான் உண்மை. நான் கரெக்டா தானே இருக்கேன், நான் ஏன் கோவப்பட்டா என்ன தப்பு? எதா இருந்தாலும் மூஞ்சுக்கு நேரம் கேட்கறதுனால ஒன்னும் தப்பு இல்ல. பின்னாடி போய் பேசினா எனக்கு பிடிக்காது. சோ நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுறேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இதை தாண்டி இவங்களுக்கு என்னன்னா மரியாதை தலைவாசை மிதியாதைன்றது மாதிரி இவங்களும் எப்படின்னாங்க, சொந்தக்காரனா இருந்தாலும் கூட சரி, அவன் மரியாதையா கூப்பிட்டு நமக்கான அங்கீகாரத்தை கொடுத்தா நம்ம போகணும், இல்லைன்னா போக கூடாது. அதாவது ரொம்ப சொல்லுவாங்களே, ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் அந்த ஒரு வீட்டுக்கு ஒரு மாப்பிள்ள வரும்போது எப்படி மரியாதை கொடுத்து வரவேற்பு கொடுத்து எல்லாம் பண்ணுவாங்களோ, அது மாதிரி இந்த சிம்மத்துல பிறந்தவங்க நண்டு சுண்டக்காவா இருந்தா கூட சரிங்க, இத்தனோடு நண்டா இருக்கும், அவன் என்ன மரியாதை இல்லாம பேசுறது, என்னங்க சார்னு கூப்பிட்டாதான் நாங்களாம் என்னன்னு கேட்போன்ற மாதிரி சின்ன வயசுல இருந்தே அது அவங்கள அறியாமே ஒரு இயல்பாவே உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிலை இருக்கும். சொந்தக்காரங்க வீட்டுக்கு கூப்பிடாத வீட்டுக்கு போகவே மாட்டாங்க, அதுவும் மரியாதை இல்லாத வீட்டுக்கு அடுத்து என்ன பண்ணாலும் முடியாது. இதுல என்னன்னா, எங்களுக்கு எல்லாம் கோவம் வந்தா நீங்க தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிம்மத்துல பிறந்தவங்க ஒரு தடவை நோ சொன்னா நோ தான். அதாவது இவங்க சண்டை போட்டாங்க, கோவப்பட்டாங்க, பேச மாட்டேட்டாங்க, ஓகே அடுத்த ஒரு சந்திப்பு வரும்போது நம்ம பேசி அவங்க சமாதானப்படுத்திடலாம், வாய்ப்பே கிடையாதுங்க. சுட்டு போட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, உடஞ்ச கண்ணாடி உடஞ்சதுதாங்க, திருப்பி ஒட்ட வைக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விடாப்பிடியான ஒரு குணாதிசயம் இருக்கும். அதனால ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, சிம்மத்துல பிறந்தவங்க உங்களோட டிராவல் பண்ணக்கூடிய நபரா இருந்தாங்க அல்லது நீங்களாவே இருக்கீங்க அப்படின்னா, இவ்வளவு ஒரு தனித்துவமான சில விஷயங்கள் எங்ககிட்ட இருக்கும்போது அவங்க நியாயமான கோவப்படும் போது நம்ம தேவையில்லாம இவங்களை பத்தி பேசுறதுன்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். சோ இவங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை பயணம் ரொம்ப ஈஸி அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். சோ ஓவராலா பார்க்கும்போது உங்களை பத்தி பேசணும் அப்படின்னா இன்னெல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் பத்தாது, அவ்வளவு சொல்றதுக்கு இருக்கு. நான் ரொம்ப ஷார்ட்டா கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நிறைய உங்களை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறதே தெரிஞ்சுக்கலாங்க. சோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏத்த கடவுள் யாரா இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப மஸ்ட். இதை தாண்டி சிவன் வழிபாடு, பழங்காலத்துல இருக்கக்கூடிய சிவபெருமான ஆலயங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு உதவிகள் செய்யறது, அந்த கோயில உழவார பணி பண்றது, இதோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் சொல்றாங்க, அதாவது ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஏதோ சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயமோ அல்லது உங்களோட
தன்னோட குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு ஒரு முக்கிய முடிவெடுக்கிறத பத்தியோ ஏதோ ஒரு கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஃபீல்டுக்கு, அதாவது ஆபீஸ்க்கோ அல்லது அது சம்பந்தப்பட்ட விஷயத்த பேச்சுவார்த்தையோ நடத்துறீங்க அப்படின்னா நிச்சயமா கமெண்ட்ல போடுங்க. இந்த பதிவை நீங்க எப்ப வேணாலும் பார்க்கலாம். பார்க்கும்போது நீங்க உங்க குழந்தை பத்தின விஷயத்தையும், ஒரு ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்டது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஓரியன்டட்ல இல்ல ரொம்ப நாளா எடுத்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை முடிவுக்காக நான் பேச்சுவார்த்தை நடத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா அதை கமெண்ட்ல போடுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.